hello மக்களே வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்னைக்கு என்ன ரெசிபி இன்னைக்கு என்ன vlog நீங்க பார்க்க போறீங்க அப்படினா வரலட்சுமி நோம்பு நேத்து வந்து பூர்ணம் எல்லாம் பார்த்தேல்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க thank you so much நீங்க வந்து இப்ப நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு பதிவுலயும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுல வந்து மன்னார்குடி ரசத்துக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவ வந்து சப்ஸ்கிரைபரா இல்ல ஒரு ரேண்டமா நம்மளோட யூடியூப்ல வந்து போஜனம் ரேண்டமா பார்த்துட்டு அவ வந்து கமெண்ட் பண்ணாலா தெரியல பட் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருக்கா ரசப்பொடிக்கு வந்து உளுந்து போடலாமான்னு நான் இன்னொரு சொல்லட்டுமா ஆக்சுவலா நான் ரசப்பொடியே பண்ணினது கிடையாது எனக்கு ரசப்பொடி அவ்வளவா இன்ட்ரெஸ்டே கிடையாது ரசத்துக்கு நம்ம அதாவது நான் சாம்பார் ஒரே ஒரு பொடி தான் வச்சிருக்கேன் சாம்பார் பொடி அது தட் இஸ் மல்டி பர்பஸ் பொடி ஓகே அதே சில பேர் வந்து கேட்டிருக்கா சாம்பார் பொடி எப்படி ரசம் நல்லா இருக்குமான்னு பட் என்னோட பொடி அடிபொலியாட்டம் இருக்கும் ரசத்துக்கும் நல்லா இருக்கும் சாம்பாருக்கும் நல்லா இருக்கும் வத்த குழம்புக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பட் நான் அந்த சுமங்கலி பிரார்த்தனை போனப்போ எக்ஸலண்டா இருந்தது ரசம் அத்தனை பேரும் சாப்பிட்டவ அத்தனை பேரும் சூப்பரா இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு நான் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த மாமி கிட்ட போய் கேட்டேன் அவ வந்து மன்னார்குடி அவ மாமியார் மன்னார்குடியா சோ அவ கிட்ட இருந்து கேட்டு நான் பண்ணிருக்கேன் மாமி அப்படின்னு சொன்னா பட் நான் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கேன் மன்னார்குடி ரசம் ஏன்னா அவ மாமியார் மன்னார்குடிங்கிறதுனால நம்ம அவ கிட்ட இருந்து கத்துன்றதுனால மன்னார்குடி ரசம்னு வச்சிருக்கேன் அவ என்ன கேட்டிருக்கான்னா ரசம் ஷுட் நாட் கண்டெயின் பருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நான் வந்து எல்லா பதிவுலயும் சொல்லியிருப்பேன் ரசம் வந்து இட் இஸ் அ அப்பிடைட் சூப் மாதிரி ஓகேவா நீர்க்க இருக்கணும் இவ்வளோ பருப்பு போட்டா போதும் புளி மட்டும் போட்டா போதும் இதுதான் ரசத்தோட கான்செப்ட் இது நான் ஃபாலோ பண்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்னொன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஃபாலோ உங்களுக்கு இது சரிப்படலை நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதானே எல்லாருமே செய்வா நம்ம என்னதான் பார்த்துட்டாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம மனசு என்ன சொல்றதோ அதுதானே செய்வா எல்லாரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது இந்த ரசம் வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க தட்டுல எடுத்து ஓட தான் ஊத்தினேன் சாம்பார் டேஸ்டும் வரலப்பா அந்த மிளகு ஜீரக டேஸ்ட் அங்க சாப்பிடும் போதும் சூப்பரா இருந்தது நான் இந்த பொடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி அகைன் நான் கொடுத்துருக்கேன் ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவா ஓகேவா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ங்கிறது சமையல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது வேரியேஷன் எவ்வளவு வேணா நீங்க கொடுக்கலாம் எவ்வளோ அதாவது அதான் சொல்லிட்டேனே இன்னைக்கு நமக்கு வந்து பகவான் நம்ம எவ்வளவுதான் நன்னா பண்ணாலும் பகவானோட கிருப்பை இன்னைக்கு வந்து நன்னா வந்தாதான் அந்த ரெசிபி சோ இப்ப இன்னொருத்தர் கேட்டிருந்தா உளுந்து போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அதே மாதிரி தாராளமா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 200% நான் சொல்லுவேன் இந்த ரசம் வந்து அடிபொலியாட்ட ரசமா இருந்தது நான் வந்து இன்னொரு தடவை வந்து நான் வந்து இன்ஸ்டன்டா பருப்பு இல்லாம பூண்டு போட்டு நான் வந்து பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து சூப் மாதிரி அப்படியே குடிக்கலாம் நல்லா சுட சுட சாதம் வச்சு ஓட ஏன்னா குளிர் பயங்கர சில்னஸ் குளிர் பெங்களூர்ல ஸோ அதனால எனக்கு வந்து நான் இப்போ அடிக்கடி எனக்கு வந்து ஆக்சுவலா ரசம் வந்து என்னோட பொடி தான் பிடிக்கும் நான் ரசப்பொடி எங்க அம்மா பண்ணி வச்சுட்டு இருக்கா நிறைய பேர் பண்ணியிருக்கா நிறைய பேர் ரெசிபி கொடுத்துருக்கா பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே போல பட் இது நான் சாப்பிட்டேன் மன்னார்குடி ரசம் சூப்பரா இருந்தது அதுதான் நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்புறம் அவ வந்து கேட்டிருந்தா கட்டி பெருங்காயம் தான் போடணும் ரசத்துக்கு அப்படின்னு அது எதுக்கு நான் இந்த இதை கூட சொல்றேன்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல நம்மள ஃபாலோ ரெகுலரா பண்றீங்களா என்னன்னு தெரியல நம்ம வந்து கட்டி பெருங்காயத்தை வறுத்து பொடி பண்ணிட்டு தான் நான் வந்து எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்றேன் ரசத்துக்கு இன்னொன்னு என்னன்னா கடா பெருங்காயம்னு ஒன்று வச்சிருக்கேன் அதுவும் நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அதையும் நீங்க போய் பாருங்க அதுவும் போட்டாலும் எக்ஸலண்டா இருக்கும் அப்புறம் கீல தான் தாளிக்கணும் அப்படின்னு என் தலைவன் சொன்ன மாதிரி ஐ எம் யூனிக் ஐ எம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி என் வழி தனி வழிங்கிற மாதிரி நான் வந்து ரசத்துல ஏன் தெரியலப்பா ஆனா நான் ரசத்துல வந்து தாளிக்க மாட்டேன் ஏன்னா எங்க அம்மாலாம் தாளிச்சிருக்கா அந்த மேலாக நெய் முதக்கும் இல்லையா அந்த கெட்டியானதுக்கு அப்புறம் ஸோ அது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால ரசம் வந்து நுரைச்சி வரும்போது மேலாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுவேன் இதுதான் இந்த என்னோட ரெசிபி இது ரொம்ப நன்னா இருக்கு திருப்பி சொல்றேன் உங்களுக்குலாம் இது வந்து ஓகே இல்லை உங்களுக்கு மனசுக்கு சரிப்படலை அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அவாவாக்கு எப்படி சௌரியமோ அப்படிதானப்பா பண்ண முடியும் ஆனா நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஹாப்பியா தான் அதை எடுத்துக்கிறேன் உளுந்து போடலாமான்னு கேட்டிருக்கா தாராளமா பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு வந்து நீங்க வந்து டேஸ்ட் பண்ணுங்க எனக்கு சாம்பார் மாதிரியும் இல்லை எனக்கு வந்து எந்த இது மாதிரி இல்லை அடிப்பொலியான ரெசிபி என்ன பொறுத்தவரைக்கும் தெளிவா கொஞ்சமா திருப்பி சொல்றேன் மன்னார்குடி ரசம் வந்து கொஞ்சமா
பருப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த பருப்பு தெளிவா நாகை நல்லூர் ரசம் மாதிரி இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நான் சொல்றேன். இப்போ வந்து இன்னைக்கு வாட்சி வரலட்சுமி நோம்பு இருக்குல்ல, இன்னைக்கு பச்சரிசி இட்லி எல்லாமே நான் காட்ட போறது இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பச்சரிசி இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன், மாவுக்கு ஊற போட்டிருக்கேன், அப்புறம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும். அதெல்லாம் இதுக்கு பூவெல்லாம் வச்சு 1.5 to 3 ராவு காலம் இல்லையா இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ அதுக்குள்ள நான் வந்து இதை பண்ணிட்டு வெண்பொங்கலும் நான் இன்னைக்கு சாயந்தரம் நெய்வேத்தியத்துக்கு வெண்பொங்கல் தான் எங்காத்து வழக்கப்படி வெண்பொங்கலும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பண்ண போறேன். எது குட்டி குட்டியா கிளிப்பிங் எடுத்தா எது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு கொடுக்குறேன்னா தெரியாது. மேக்ஸிமம் நான் இன்னைக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 7 மணி 8 மணி ஆனாலும் நான் வந்து இன்னைக்கு விலாக் இன்னைக்கு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு பழச்சி கடந்தா பகவான் கிருப்பையில நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் அம்பாள் ஆச்சாரிய அனுகிரகம் எப்படியோ அப்படிதான். வாங்க இது கண்டினியூஸா நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறது பாருங்க. இப்போ நம்ம வந்து சுவாமியை அலங்காரம் பண்ணிடலாம். 2 சைடு வாழைக்கன்று வச்சுட்டேன்ப்பா. அது ட்ரே வந்து வாஷிங் மிஷினோட ஸ்டாண்டு, நம்ம ஸ்டாண்ட் வச்சுருப்போம்ல, என்கிட்ட இன்னொரு ஸ்டாண்ட் இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், நல்லா எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா பண்டிகைக்கும் அது வச்சுட்டுலாம். எனக்கு மண்டபம் கிடையாது, வரலட்சுமி நோம்பு மண்டபம் மாதிரி. ஸோ அந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்டை வந்து நல்லா கோலம் போட்டு அதில் மாக்கோலமும் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கலசத்துக்கு தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த டீ வடிகட்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மஞ்சளை போட்டு பண்ணையெல்லாம் பார்த்துருப்பேன். அப்படி சூப்பராக ஒரே மாதிரி அழகா அப்படியே அந்த மஞ்சள் எல்லாம் ஒட்டின்றது. அதாவது மாவளையும் நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. நம்ம கலசத்தெல்லாம் நேத்தே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம் எல்லாரும். இதை வந்து சொம்பை வந்து எல்லாரும் அம்மாவத்துல எல்லாருமே வந்து இந்த அஷ்டலட்சுமி சொம்பு தான் கொடுப்பா பண்டிகைக்கு, வரலட்சுமி நோம்புக்கு. அதில் எல்லாம் அம்பாலும் இருப்பா இல்லையா. ஸோ அதில் எல்லாம் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் எல்லாம் வச்சுட்டு மாவளையும் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இந்த தேங்காவை வந்து நல்லா இந்த தடவை தான்ப்பா நான் ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த இது எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து அப்படியே மஞ்சளை தொடச்சிருவேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணிட்டு, அந்த டீ ஃபில்டரில் வந்து நல்லா அப்படியே தட்டி விட்டோன்னா அந்த தேங்காவே பாருங்க, அந்த ஒரு பிசு ஒரு திட்டா இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கலசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோ இந்த கலசத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா அரிசின்னு சொல்லப்படாது, அக்ஷதையை போடணும். இந்த அக்ஷதை வந்து எப்படி வேணா போடுங்க. சில பேர் வந்து முக்கா போடணும், சில பேர் ஃபுல்லா போடணும் அப்படின்பா. நான் வந்து முக்கால் தான்ப்பா போடுவேன், இல்லை அரை கூட போடுவேன். அம்பாளுக்கு அனுகிரகம். இந்த அக்ஷதையை நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மகா நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன்ப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 2 வெத்தலை, ஒரு பாக்கு, நான் வந்து இந்த முழு கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, அந்த பாக்கையும் வச்சு நல்லா சுருட்டிட்டு அந்த அக்ஷதைக்குள்ளேயே நல்லா இது பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இது காதோல கருகமணி கண்டிப்பாக எல்லாருமே போடுவோம். காதோல கருகமணி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எங்காத்து வழக்கம், அதையும் போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த 5 ஏலக்காய் போடலாம். 5 ஏலக்காய் போடணும். 2 மஞ்சக்கொம்பு காயின், அதாவது என்ன காயின்னா உங்களுக்கு எவ்வளோ சக்திக்கு உண்டானுமோ அந்த காயின் போடலாம். நான் ஒரு வெள்ளி காயினும் பிள்ளையாரோட வெள்ளி காயினும் போட்டேன். நீங்கள் தங்க காயின் போடலாம், வெள்ளி காயின் போடலாம், எது வேணால் உங்களுக்கு போடலாம். இது வந்து மகாலட்சுமி கடாட்சம் இல்லையா. இதை முடிச்சுட்டு அதை வந்து நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு மகாலட்சுமி என்றைக்குமே வாசம் பண்ணுவா அப்படின்னு அது ஒரு ஐதீகமும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை மாவளையை வச்சுட்டும் இந்த கலசத்தை வந்து தேங்காவையும் வச்சு எங்கள் மாமனார் என்ன பண்ணுவார்னா கருப்பு மெயில பண்ணுவார். சரி, நான் வந்து அதெல்லாம் பண்ணல, நான் குங்குமத்திலேயே அழகாக அம்பாளுக்கு மாதிரி வரைஞ்சுட்டேன்ப்பா அந்த தேங்காய் கலசத்தில். அதுக்கப்புறம் நம்ம இந்த அம்மாவை கொடுத்த வரலட்சுமி நோம்பு முகத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நேற்றே வச்சாச்சு. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. இதில் இன்னொன்று என்ன இன்னைக்கு இந்த தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னா, இந்த பணியாரம் எடுப்போம் இல்லையா, அந்த கம்பி, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த தேங்காய்க்குள்ளே சொருகிட்டேன்ப்பா. இதை பாருங்க, தேங்காய்க்குள்ளே சொருகிட்டேன். இது வந்து நல்ல ஐடியாவாக எனக்கு தோணிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ மாலை போடுறோம், அதெல்லாம் அப்படியே விழாமல் இருக்கும். இதே நான் போன தடவைலாம் போடும்போது கூட மாலை வந்து விழுந்துடுத்து. இப்போ நல்லா பூவெல்லாம் போட்டேன்னா கூட அது அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் அடியில் எந்த தட்டு வச்சுக்கிறோம், வெள்ளி தட்டோ பித்தளை தட்டோ எது உங்களுக்கு சௌரியமோ அதை வச்சுட்டு மேலே வாழை இலையை போட்டுட்டு வாழை இலையை அதே மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி அதுக்கு மேலே அக்ஷதையை போட்டு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா, இதில் வந்து
நம்ம வந்து பாவாடை கட்டலைப்பா. இப்போவே பாவாடை கட்டிக்கோங்க. நீங்கள் பார்ப்பேன் பின்னாடி அந்த ட்ரேயில் வச்சு அந்த கலசத்தை வைக்கும்போது மறந்து போய் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து பாவாடை கட்டுவேன். அதுக்கப்புறம் என்ன பூ வச்சுருக்கீங்களோ உங்கள் சௌரியம்தான். அலங்காரம் பிரியை அம்பாள். ஸோ என்னென்ன பூ இருக்கோ அத்தனையும் வச்சு நம்ம அழகாக அவளுக்கு ஜெகன் மாத்தே அம்மா அம்மா இல்லையா, ஜெகன் மாத்தே உலகத்துக்கே அம்மா, அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா அலங்காரமும் நம்ம பண்ணலாம்ப்பா. நான் வந்து முல்லைப்பூ போட்டேன், இந்த செம்பருத்தி, இந்த ரோஸு எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணேன். அந்த வாஷிங் மிஷின் அந்த இது இருக்கு இல்லையா, சாரி அந்த பீடம் இருக்கு இல்லையா, அந்த பீடத்தில் 2 குட்டி பீடம் வச்சேன். அது என்னாச்சு, ஒரு பீடம் வச்சு பார்த்தேன்னா அது வந்து கொஞ்சம் விழற மாதிரி. ஏன்னா திருப்பி நம்ம மறுநாள் காத்தால வாசலில் அம்பாலை வச்சு அங்கே நம்ம பண்ணிட்டு அழைச்சின்னு வருவோம் இல்லையா, அப்போ அது எடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன டிப்ஸு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்றா ஏன்னா ஒத்துரா பண்ணுறோமா, ஒன்றொன்னா யோசிச்சு ஒன்று மறந்தும் போயிடும் நமக்கு. இது மாதிரி யாரெல்லாம் மறப்பேல இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளே ஒன்றா பண்ணுறோமா அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 பீடம் வச்சு ட்ரே வச்சேன். ட்ரே வச்சா இன்னும் சௌரியம். நாளைக்கு பூஜை பண்ணும்போது பூவெல்லாமும் ட்ரேலேயே விழுந்துரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இதுலேயே நான் பாருங்கள் இன்னொன்று மறந்துட்டேன்னா பின்னாடி கண்ணாடி வைப்பேன், மாவிளை தோரணம் போடுவேன். எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்து, ஐயோ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு ஒன்றொன்னா பார்த்து நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கம்பி ரொம்ப சௌரியம் பாருங்கள். அத்தனை மாலை போட்டிருக்கேன், அப்படியே அம்பாள் அழகாக நின்றுருக்கா பாருங்கள். முன்னாடியே இது பாவாடை கட்டணும் மறந்து போயிட்டேன். திருப்பி எல்லாத்தையும் கலசத்தை எல்லாம் அலங்காரத்தை இது பண்ணிவிட்டு பாவாடையை கட்டி அப்புறம் நம்ம வந்து விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தாமரைப்பூ வேற 2 தாமரைப்பூ வாங்கினேன்ப்பா. இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு தாமரை, வியாழக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம். அதனால் தாமரைப்பூவை வந்து அதுவும் வச்சேன். சரி நம்ம விளக்கேற்றிடுவோம், ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அழகாக விளக்கேற்றி அம்பாலை வச்சாச்சு இல்லையா. விளக்கேற்றினோடனே அம்பாலை வச்சோடனே ஒரு விளக்கேற்றினாதான் அந்த ஒரு தீப ஒளி இருந்தாதான் மகாலட்சுமி கடாட்சம் மாதிரி. அதில் சொல்ல வார்த்தையே இல்லைப்பா. அம்மா ஜெகன் மாத்தையை வந்து அழகாக சொல்லிகிட்டே போகலாம். நிஜமாவே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது வச்சது. நிஜமாவே சொல்கிறேன். நீங்கள்லாம் உங்கள் ஆற்றுல எல்லோரும் வச்சுட்டேலா, என்ன பண்ணினேல் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அதாவது நீங்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு இதுதான்ப்பா நான் வந்து நிறையா இப்போ வந்து உங்களோட பூஸ்ட் தான். உங்களோட கமெண்ட் ஆகட்டும் எல்லாமே உங்களோட இதுதான் வந்து இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். ஸோ பாருங்க தாமரைப்பூ வச்சுருவேன். இதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பாப்பேல் பாருங்க, கண்ணாடி வச்சுருப்பேன், கண்ணாடி மறந்துருப்பேன், கண்ணாடியும் வைங்கோ. இதெல்லாம் ஒரு டிப்ஸு. அதாவது அடுத்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும். உங்களுக்கும் தோணும்ல, என்னென்ன சௌரியமோ அழகாக பண்ணுங்கப்பா, ஒன்றும் தப்பே கிடையாது. அம்பாளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அலங்காரம் பண்ணி பூ போடுறோமோ அவள் நம்மளோடையே இருப்பாள். பாருங்க திருப்பி மல்லிகைப்பூ குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக மறந்ததெல்லாம் திருப்பி மல்லிகைப்பூ கொண்டு வந்து அம்பாளுக்கு போட்டேன். இப்போ இதில் ஒரு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சரடில் வந்து 9 முடிச்சு போட்டுக்கோங்கப்பா. இது வந்து இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு இதில் நான் படித்தேன், வரலட்சுமி நோம்புக்கு அந்த சரடில் வந்து 9 முடிச்சு போட்டுக்கணும். 9 முடிச்சு போட்டு உங்களுக்கு மல்லிகைப்பூவோ ஜாதி பூவோ இல்லை முல்லைப்பூவோ எது இருக்கோ நம்ம ஒரு வில்லு கட் பண்ணிவிட்டு அதில் பூ தொடுக்கிற மாதிரி நடுவில் பூ தொடுத்து வந்து நம்ம அம்பாள்கிட்ட நான் 2 இது பண்ணி அம்பாள்கிட்ட தட்டில் வச்சுட்டேன். இது வந்து வரலட்சுமி நோம்பு வந்து கையில் கட்டிக்கணும்ப்பா. காடியா நோம்புக்கு தான் கழுத்தில் கட்டிப்பா, வரலட்சுமி நோம்புக்கு கையில் கட்டிப்பா. ஸோ அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள்லாம் ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பார்த்தேலா இது ஃபுல்லாக பார்த்துட்டா. இன்றைக்கி வியாழக்கிழமை அம்பாலை நல்லபடியாக ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் சாரதையோட கிருப்பையில் மகாலட்சுமி கடாட்சமாக அனுகிரகமாக நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். எங்காத்து வழக்கப்படி பண்ணிட்டேன். இதை நீங்கள் பாருங்க, உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பட் இதுதான் பேஸ், எல்லாருக்குமே பேஸ் இதுதான்ப்பா. அதனால் இந்த சரடில் வந்து 9 முடிச்சு போட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ரீசெண்டாக கூட நான் படித்தேன். இப்போ தான் நான் ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷமாக நான் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக படித்ததுலேருந்து 2 வருஷம் முன்னாடிலேருந்து தான் இதை ஃபாலோ பண்ணினதில்ல. அந்த 9 முடிச்சு போட்டு
பூவை மல்லிப்பூவோ ஏதோ ஒன்று கட்டிக்கோங்க. ஏன்னா சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு லாங்காக போயிடும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இன்னைக்கு vlog இதோட இதை முடிச்சுக்கிறேன் நான். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணியாச்சு. பச்சரிசி மாவு அரைச்சாச்சு, எல்லாம் அம்பாள் கிருப்பையில் மகாலட்சுமி கடாட்சமாக பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணி நல்லபடியாக வரலட்சுமி பூஜையை நம்ம வந்து நாளைக்கு பண்ணலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.